அதெல்லாம் சரியா பார்க்காம திவ்யாமா திவ்யா திவ்யா ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் தான் அவங்க மதன் திவ்யா. எங்கடா மதன் திவ்யான்னு சொல்லும் போது மதனை காணும் அப்படின்னு பார்க்குறீங்களா? மதன் நான் காலைல பிளட் டெஸ்ட் கொடுக்க போயிருந்தேன். ஸோ அதை வாங்கிறதுக்கு போயிருக்காரு. இது என்ன வீடியோ அப்படின்னு ஆல்ரெடி நம்ம தமிழ்லைன் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன், என்ன வீடியோ அப்படின்னா ப்ராங்க். ஆக்சுவலாக மதன் நம்மளை ஒரு ப்ராங்க் பண்ணால் காது கேட்காத மாதிரி நம்ம ஏதாவது பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியா எடுத்திருக்கேன். என்ன ஐடியா அப்படின்னா, என்ன ப்ராங்க் அப்படின்னு பார்க்குறீங்களா? ப்ராங்க் ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ராங்க் தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன். என்ன ப்ராங்க் அப்படின்னா, எனக்கு ஹார்ட் அட்டாக், அதாவது நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லி ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. இது நானும் அருணும் சேர்ந்து தான் பண்ணுறோம். அருணுக்கு இந்த விஷயம் தெரியும். அருண் வெளில இருக்கான். ஏன்னா அவன் வந்துருவானா பாடுறா அப்படின்னு சொல்லி அவனை வெளில வெயிட் பண்ண வச்சுருக்கேன். ஸோ ஓகே கைஸ், நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க இப்போ விளாக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக எனக்கு ஹார்ட் அட்டாக் நெஞ்சு வலி அப்படின்னு சொன்னால் மதன் நம்புறதுக்கு ஒரு 90% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எனக்கு ரீசெண்டாக ரொம்பவே ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. அதுக்கான டெஸ்ட்டு, அதுக்கான வேலைகள்லாம் போயிட்டுருக்கு. அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் காலையில் தான் ஒரு டெஸ்ட் கொடுத்துட்டு வந்தேன். அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை வாங்க தான் இப்போ மதன் போயிருக்கான். எனக்கு தெரிஞ்சு மேபி அவன் முழுசாக நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது சீரியஸாக போகுமா இல்லை ஃபன்னாக போகுமான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு இது சீரியஸாக தான் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டான். இப்போ எனக்கு ரீசெண்டாக ஹெல்த் இஷ்யூ இருக்குன்றதுனால இதை கண்டிப்பாக நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்துடுவான். நம்ம அதுக்குள்ளே போய் நம்மளே ஓகே வாங்க. லியோ வெளில தானே உட்காந்துருக்காம. என்னம்மா சொன்னாங்க? ஒரு ரிப்போர்ட் மட்டும் காலையில தான் வருமா? அப்படியா? நார்மலா இருக்கா? எப்படி இருக்காமா? எதனா சொன்னாங்களா இல்ல டாக்டர்கிட்ட கொடுத்து தான் பார்க்கணுமா? லைட்டா ஏதோ இது இருக்குன்னு சொல்றாங்க, ஸ்டோன். தண்ணி நிறைய குடிக்கணுமா? இப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜா. தண்ணி நிறைய குடிக்கணும்னு சொல்லிருக்காங்க. எங்க ஸ்டோன் இருக்கு? வயித்துலயாமா? தெரியுதா? இதானாமா இந்த பிளாக் மார்க் இதுவா? ஏய், பிளாக் மார்க் இருக்குது வயிறுல, குடலுக்கு தானியா அது. மைனூட்டா ஆரம்பிச்சிருக்கு. ஒழுக்கமா தண்ணி எல்லாம் குடிப்பியா? சரி சரி. ஒரு ரிசல்ட் மட்டும் காலையில வருமா? எத்தனை வாட்டி தான் அலைய விடுவாங்க? என்ன, நான் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ண சொல்லிட்டேன். இது இப்போ இதெல்லாம் முக்கியமான ஸ்கேன். இது அது டெஸ்ட் ரிப்போர்ட் இதுதானே. காலேந்து வர எனக்கு நெஞ்சு தண்ணி நிறைய குடிக்கணும், சரியா? 3 டெஸ்ட்ல ஒரு டெஸ்ட் மட்டும் காலைல வருமாமா? எப்பா 3 டெஸ்ட், ஒரு ஸ்கேன். 3 டெஸ்ட்ல 2 டெஸ்ட், ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்டாங்க. ஒரு டெஸ்ட் மட்டும் காலையில தான் வரும்ட்டாங்க. அது ஏதோ பெரிய டெஸ்டா. சரி, காலையில தான் ரிப்போர்ட் வருமா? காலேந்து ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்குது. எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது, அடிச்சு போட்ட மாதிரி. பாப்போம், அதுக்கு தானே டெஸ்ட்லாம் எடுத்துட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஃபுல் பாடி செக் பண்ணிடலாமோன்னு தோணுது. இப்போ இப்படி பிட்டு பிட்டா செலவு பண்ணுறதுக்கு
ஆ இந்த ஃபுல்லா உள்ள போமே லெஃப்ட் கிட்னிப்பா. ஸ்டோன் இருக்குதா? அதுல மென்ஷன் பண்ணிருக்காளோ? இந்த 4 mm to 3 mm to left kidney. காலையிலே தண்ணி குடிப்பியா? என்ன சால்ட் நிறையா இது பண்ணக்கூடாது. சால்ட்டு இது பண்ணக்கூடாது, ரொம்ப போட்டு சாப்பிட்டா. சரி ஓகே. அளவா போட்டு சாப்பிடு சால்ட் எல்லாம். என்ன உப்பு குறை எப்பயுமே. நான்லாம் பாரு நான் என்ன உப்பு அள்ளி போட்டு திங்கிறேனே, நீங்க பாத்தீங்களே. சொல்றேன் உப்பை குறைச்சிடணும், சர்க்கரை எல்லாம் உப்பே தின்னக்கூடாது. அதுக்கு நான் அப்போ குறைச்சிடணும்னா எல்லாத்துலயும் கெமிக்கல் கலக்குறாங்க. இதுதான் என் வயிறா? என்ன வயிறு வயிறு மாதிரியே இல்லை. டாக்டரே எனக்கு வயிறு இருக்கான்னு வேற கேட்குறாங்க. என்ன ஒரு திமிரு அந்த டாக்டருக்கு. நீ நல்ல கனமா இருந்தா கேட்க மாட்டாங்க, நீ எலும்பாட்ட இருந்தா. தண்ணி தெரியா? இஃப் யூ டோன்ட் மைண்ட். நாராசமா இருக்கு நான் பார்க்கறதுக்கு. இருந்தாங்க என்கிட்ட கொடுத்தா எப்படி? அங்க வைங்கம்மா, என் ஃபைல் கிட்ட வைங்கம்மா. காலையில என்ன வேணும் உங்களுக்கு? ஆ மா, தண்ணி வேணுமா பிளாக் காஃபி வேணுமா? தண்ணி தான். பத்திரமா வையில. நாளைக்கு காலைல வந்தோடனே நம்ம இதுக்கு போகலாம். அது பேர் என்ன? கொடுங்க. ஃபைல் கிட்ட வைக்க சொல்லியிருக்கா, கீழே வைக்கிறீங்க. இங்கே வச்சு நாளைக்கு காலையில வந்தப்ப நாளைக்கு ஈவினிங் டாக்டர்கிட்ட போலாமா? ம் என் ஃபைல் கிட்ட வச்சிருக்கேன். இரு, சுட்டுக்கிட்டே இருக்காத, சுட்டுக்கிட்டே இருக்காது, இருட்டுக்குள்ள உட்காந்து. மணி ஆயிடுச்சு, சோத்தை தின்னுட்டு வெட்டி விடு வாசம் வாசம்ட்டு கீழே பாட்டு ஒலிக்குதோ. ஏதாவது படம் படம் நானே காலேருந்து நெஞ்சு வலிக்குதுன்னு உட்காந்துக்கிறேன். படம் பார்க்கணும். நெஞ்சு வலிக்குதா? ஒரு மாதிரி அடைக்குது, மூச்சு ஃப்ரீயாக விட முடியல காலேருந்து. ஒரு பக்கமாக படுத்திருப்ப. ஒரு பக்கமாக படுத்தாலும் நெஞ்சு வலிக்குமா? ஆமாம், ஒரு பக்கமாக படுத்தாலும் நெஞ்சு வலிக்கும். ம் அப்புறம் என்ன சொல்றது? சொல்லுங்க, எதனா சொல்லுங்க. என்ன டாக்டர் தானே நீங்கள்? இந்த ட்ரெஸ் போடுறீங்கல்ல, டைட்டாக போடாதீங்க. டைட்டாக போட்டாலும் வலிக்கும். நான் டைட்டா. ம் வேற சாப்பிடாம இருந்தாலும் வலிக்கும். என் ஃபோனில் ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சு. பண்ணணும்ப்பா, கேட்டிருக்கேன் ஃப்ரெண்டுக்கிட்ட. பார்ப்போம். நானும் ஒரு 4-5 பேர்கிட்ட கேட்டேன். கேட்குறப்போ இந்த இதோ ரெடி பண்ணுறேன்னு ஃபோனை வச்சவங்க. எனக்கு கொடுக்க வேண்டியவங்க கேட்டால் கொடுக்க மாட்டேறாங்க தெரியுமா? அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணால் மந்த்து எண்டுப்பா இல்லைப்பான்னு ஒரே பிட்டு போட்டுடுறாங்க. இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நான் கொடுத்த காசையே திருப்பி கூப்பிட்டுறாங்க. திருப்பி நல்லா கொடுப்பாங்க திருப்பி. நீ வேற. நாளைக்கு செக்கப்புக்கு ரிசல்ட் வந்துடும். நாளைக்கு டாக்டர் பார்க்க போகணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யார் என்ன பண்ணுறாங்க? நாளைக்கு அவரை போய் பார்க்குறதுக்கு எவ்வளோ செலவாகும் தெரில. ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுது முக்கால்வாசி காசு நம்மள்கிட்ட. நம்ம வீட்டில் எல்லாருமே பேஷண்ட். அருணை தவிர. அருணுமே அப்பப்போ பேஷண்ட் ஆகும். அருண் அப்பப்போ தான் பேஷண்ட் ஆகுறான். நம்ம எப்போ பாரு பேஷண்ட்டாக தான் ஆகுறோம். நேரங்கள் சரியில்லைன்னா அப்படித்தான். அடுத்த வாரம் பேசாமல் இதுக்கு கோயில் போயிட்டு வருவோம். கிரிவலம் போயிட்டு வருவோம். கிரிவலம் சுற்றிட்டு எப்பயுமே வந்து அங்கே உள்ள கருவறையை பார்க்காம வந்துருக்கணுமா? கருவறைக்கு போகணும் இந்த வாட்டி. இந்த மாதிரி நாளில் போனால் தான் கருவறை பார்க்கலாம்.
படம் போட்டுவிடு. இல்ல ஏதாவது படம் அம்மா போட்டுடா. எனக்கு சவுண்ட் எல்லாம் ஒரு மாதிரி இரிட்டேட்டா இருக்குமா, அமைதியா இருங்கம்மா. நெஞ்சு வேற வலிக்குது, ஒரு பக்கம் அப்படியே அடைக்கிற மாதிரி இருக்கு. நெஞ்சு வலிக்குதா? தைலம் தேய்ச்சி பார்த்துட்டேன், எல்லாத்தையும் தேய்ச்சி பார்த்துட்டேன். கேஸ் ட்ரபிளாக இருக்குன்னு நினச்சி ஈனோக்கினா கூட வாங்கி குடிச்சு பார்த்தேன். ஒன்றும் ஒரு மாதிரி அடைக்குது மூச்சு. தெரியுதா? அப்படி இழுத்து விட முடியல, வர மாட்டேது வெளில மூச்சு. எனக்கு இங்கே நிற்கிது. எனக்கு எப்படி தெரியும்? நம்ம அப்படி விடுவோம்ல, இங்கே பாரு, வாயில தான் விட வேண்டியதாக இருக்குது, மூக்கு வழியாக விட முடியும். வலிக்குது ரொம்ப. எந்திரிச்சு வாக்கிங் போட்டு ஏதாவது யோசிக்காத. நான்லாம் நடந்துட்டேன் 10 நட நடந்தேன். எதுக்கு டைட்டா ட்ரெஸ் போட்டுட்டா? நான் நைட்டி ட்ரெஸ்ஸே துவைக்கவே இல்லை. துணியே நம்ம வந்ததுல இருந்து துணி துவைக்கணும். காலையில துவைக்கலாம் நினைச்சா காலையில ஷடவுனு. இல்லைன்னா நான் காலையிலே போட்டிருப்பேன். அதுவும் இல்லாமல் எனக்கு காலையில் இந்த பிரெட்டு கொடுத்துட்டு வந்தது கையை பாருங்க வலிக்குது இன்னுமே. எனக்கு இந்த விரல்லாம் அப்படி நரம்பு இழுக்குது. இங்கே பாருங்க அந்த இடத்த எப்படி போயிருக்கு, கண்ணி போயிருக்குன்னு. ஆமால தெரியுதா? அன்னைக்கு இந்த கையில எடுத்தாங்களோ? இதே கையில தான் எடுத்தாங்க. நான் இதுல எடுக்க சொன்னேன். இல்ல இதுல தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதுல எடுத்தாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இது போனோம்ல, அவங்க இங்க தானே எடுத்தாங்க ஃபர்ஸ்ட் செக்கப்க்கு. சரி விடு, சரியா விடு. என்னடி பயமுறுத்துற கேன? கொஞ்ச நேரம் நட. எங்க நடக்க? இவ்வளவு நேரம் நடந்துதான் இருந்தேன் நீங்க வர வரைக்கும். இப்பதான் உட்கார்ந்தேன். வேண்டாம் வா. வேண்டாம் சரி வா, இங்கே படு. வேண்டாம். சாப்பாடு இருக்கா நைட்டுக்கு? சாப்பாடு வா, நான் தேய்ச்சி விடுறேன். நான் விக்ஸ் எல்லாம் தேய்ச்சி பார்த்துட்டேன். விக்ஸ் தேய்ச்சிட்டேன், தைலத்தை தேய்ச்சிட்டேன், எல்லாத்தையும் தேய்ச்சிட்டேன். ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்குது விக்ஸ். என்ன கலன்னு தெரியலையே. நான் தான் எங்கன்னா எடுத்து வச்சிருப்பேன். திரும்பியா படு. இந்த இருக்கு. ஐயோ இது தெரியலமா. இதெல்லாம் எனக்கு எரியும். தலைவலியே இல்லைனாலும் நீயும் அடிப்பேட்ட தானே. உன் கூட சேர்ந்து தான் இப்படி ஆயிட்டேன் நான். இது ஒரு மாதிரி நல்லா இருக்கு என்ன மாதிரி. சரி வா. அப்படி நான் இல்லை, பொதுவாகவே நம்ம வந்து யாராவது ஒரு தைலம் தைச்சிருந்தாக்க பக்கத்தில் தலைவலியே இருக்காது. ஆனால் அந்த ஸ்மெல்லுக்காக திருப்பி கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்புறம் ஆடல் பாடல் போனப்போ அப்படி தானே கேட்டாங்க அந்த ஒரு அண்ணன், கொஞ்சோண்டு தைலம் தான் கொடுங்கன்ட்டு. ஒரு மேலே கூட்டமாக வந்தோமே, கவுற மாதிரி கூட்டமாக வந்தோம்ல ஒரு வேனை. நீ கூட பின்னாடி உட்காந்துருந்தா அந்த ஏதாவது படம் போட்டால் பார்க்கலாம். இங்கே 2 ஃப்ரேம் மாட்டாங்க. வீடியோ மாட்டு ஃப்ரேமா போல செந்தில் விட்டுருவியாட்டு இருக்கே. இன்னும் மாட்டா. இன்னும் ஒரு 3 அவார்டு வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். 3 ஆமாம். அவார்டெல்லாம் என்ன சொல்ல? என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கணும். சரி, நம்மளுக்கு அந்த இதுல இருந்து கொடுத்தாங்களே, அது என்னது, டிரான்ஸ்ஜெண்டர் சமூக அமைப்பு, அதில் கொடுத்தா அவார்டு எங்க? அதை எடுத்து மாட்டுங்க. அதான்டி அந்த இது அந்த ஸ்டிக்கர் ஆர்டர் பண்ணு. அது குட்டி அழகா இருந்துச்சு, அது சென்டரா மாட்டி விடுங்க, சூப்பரா இருக்கும். துணியெல்லாம் எடுத்து வைக்கும். காஃபி தருவா உங்களுக்கு? பாடம்லாம் போட முடியாது. நடமந்தையில மின்னாலும் நீர பாண்டி தேரி ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசாப்பு இருக்குதுங்க.
ஒரு மார்த்த இந்த பேக் எடுத்துட்டு போய் தைக்கணும்னு சொன்னேன். எடுத்து இல்ல மறந்துட்டேன், மறந்து போயிடுறேன். இப்போ போய் நீங்க அதையாவது கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம். இப்படியே தான் நடந்துட்டு இருந்தேன் நீங்க போனப்போ. லியோ அந்த கண்ணாடியில் தெரியறான் பாருங்க, அவன் படுத்திருக்கிறது. மா 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 என்னப்பா லியோ அவருக்கு தெரியறான் பாருங்க அந்த கண்ணாடியில் படுத்திருக்கிறது. லியோ அவங்க படுத்திருந்தது இந்த கண்ணாடியில் தெரிஞ்சது. இப்போ அது ஓடி வந்துருச்சு கேன. நீ வாங்க கத்தி பயந்துருச்சு. பின்ன நம்ம அம்மா நான் உங்களை 2 வாட்டி கூப்பிடுறேன். எதுக்கு நெஞ்ச போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க? இப்போ வலிக்குதுமா. தைலம் வச்சு விட்டுறேன். வா ஏன்னா அந்த தைலம் எனக்கு எரியும். எனக்கு விக்ஸ் தான் வேணும். இப்போ அந்த தைலம் வந்து என்னை தேய்க்கிறதுக்காக நீ எடுத்தியா? அமிர்தாஞ்சன் போல வருமா நம்ம ஊரு அமிர்தாஞ்சன் போல வருமா? நீ இப்படி பண்றது எனக்கு சத்தியமா ஒன்றும் ஒப்பல. என்னடா ஆச்சு? பயம் கொடுத்தா அதெல்லாம். நான் உன்னை என்னைக்காவது பயமுறுத்திருக்கேன்? எனக்கு வலியே வந்தாலும் நான் அடக்கிட்டு இருக்கவே. ஏன் எனக்கு நல்லாவே அடக்குற? தெரியும். ஏன் மனுஷன் இல்லையா? அடக்கி அடக்கிதான் இப்போ வருது. மனுஷன் இல்லையா? ஏன் அடக்குற? எதையுமே அடக்கி அடக்கிதான் இப்படி வந்து நிக்குது போல. இல்ல மனசுல ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் அப்படிதான் இருக்கும். என்ன கஷ்டம்? ஏதாவது யோசிச்சுட்டே இருந்தாலும் பைத்தியம். பிரச்சனையா? ஏதாவது தகராறா? ஒரு கஷ்டம்? உன் கஷ்டம் நான் மட்டும்தானே எனக்கு நல்லா தெரியும். யார் பாத்ரூம்ல இருக்கிறது? ஏய் கேன அருண் லைட் ஆஃப் பண்ணு. பாத்ரூம் லைட்ட போனி இல்ல. அவன் பண்ணா நீ போனியா? நான் எங்கடி வந்ததுல இருந்து ஓமோட உட்கார்ந்திருக்கேன். இங்கேரு அர்னால்டு. இக்குது மாமா. நீ பயமுறுத்தாதல. என்ன யோகாலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? கேஸ் ட்ரபிளா இருந்தாலும் அப்படி வலிக்குமா? அதனால மூச்சு இழுத்து விட்டு பார்க்குறேன். இழுத்து விட்டுறன்னு சொல்லி இழுத்தோன்னு விட முடியாம போகுது. சும்மா இரு. பயமா இருக்கு. அப்படியே போயிடுன்றியா? இந்த நெகட்டிவா பேசாத. ஏற்கனவே எனக்கு பயமா இருக்கு. சும்மா இது பண்ணிட்டு சரியாயிடும். என்ன ஆலிஸ் பில்லனும் சரி கொஞ்சம் அப்படி வந்து மைண்ட் டைவர்ட் பண்ணாக்க சரியாயிரும். நீ கொஞ்சம் அதை தெரியுமா? நான் கேட்குறேன். படிக்க சரி. சாமி வா லியோ. லியோ தண்ணி குடுமா. அம்மா வேற வர சொல்லுச்சு. நாங்க
திவ்யா என்னாச்சு? வலிக்குதுமா. வலிக்குது. ஏய் திவ்யா திவ்யா பயமா இருக்கு திவ்யா, அப்பெல்லாம் பண்ணாத திவ்யா. வெள்ளை முடி உனக்கும் இருக்கு, ஹெல்த் இஷ்யூஸ் உனக்கும். டீ நிறைய குடி. என்னாச்சு? வலிக்குது மாமா. பழந்தை இங்க கொண்டா. சரியாயிரும். பயமுறுத்தாததுல என்ன? நான் எனக்காவது உன்னை பயமுறுத்திருக்கேன் சொல்லு. காலையிலேருந்து நான் அந்த வலியை வெளில தெரியவே கூடாதுன்றதுக்காக தான் வேலை எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருந்தேன். என்னால் வலியை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படி வலி எனக்கு காலையிலேருந்து. உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். இப்படி மூச்சு தம் கட்டி பேசாத, அதுவே வலிக்கும். நான் வேணுமே தம் கட்டி பேசுகிறேன். நான் நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்கேன். பயமுறுத்தாத திவ்யா. முடியல. ஒன்றும் இல்லை சரியாயிரும். என்னாச்சு திவ்யா? என்னாச்சு? முடியல மாமா. வலிக்குது ரொம்ப. பயமுறுத்தாத திவ்யா ப்ளீஸ் திவ்யா. ப்ளீஸ் திவ்யா, அப்படிலாம் பண்ணாத திவ்யா. ஒன்றும் இல்லைடா, அது கொஞ்ச நேரம் சரியாயிடும். பயமா இருக்கு திவ்யா, அப்படிலாம் பண்ணாத. மாமா வலிக்குது திவ்யா, பயமா இருக்கு திவ்யா, அப்படிலாம் பண்ணாத திவ்யா. திவ்யா 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 நீ என்ன அழுகுற? ஒன்றும் இல்லைடா, சாக மாட்டேன்டா எருமை. அழாத, கீழே இருந்து வந்துட போறாங்க. அருணே அருணே நீ வாயா. அருணே போய் ஆட்டோ யார்ட்ட கூட்டு வர போடா. நெஞ்சு வலிக்குன்னு சொல்லுது. திவ்யா திவ்யா பயமா இருக்கு திவ்யா. யாருன்னு பார்த்துக்கோ. திவ்யா தண்ணி என்னன்னு தெரியலடா. அம்மா கொண்டு போய் திவ்யா 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 பயமா இருக்கு திவ்யா. திவ்யா 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 எதுவும் பயமா இருக்கு திவ்யா. ப்ளீஸ் திவ்யா, விளையாடாத திவ்யா. ப்ளீஸ் திவ்யா. திவ்யா திவ்யா திவ்யாம்மா திவ்யா திவ்யா.
எந்திரி பயமா இருக்கு ப்ளீஸ் இருல எந்திரி 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 திவ்யா ப்ளீஸ் திவ்யா 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 ப்ளீஸ் திவ்யா 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 ப்ளீஸ் எந்திரி திவ்யா இருப்பா அம்மாவுக்கு என்னன்னு தெரியலப்பா திவ்யா அம்மா திவ்யா எந்திரி திவ்யா 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 தம்பி கூப்பிடுறேன் பாரு திவ்யா திவ்யா என்னன்னு தெரியல சீக்கிரம் வர சொல்ல அருணே ப்ளீஸ் அருணே திவ்யா திவ்யா தெரியலடா நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிச்சுடா தண்ணி தெளிச்சிட்டேனே திவ்யா 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 டேய் தெரியல டேய் திவ்யா ஏய் திவ்யா ஆட்டோ வந்துச்சான்னு பாருடா என்ன கிடைக்காத இல்லையோ நான் ஒன்றும் பண்ணலடா என்னை கிடைக்காத திவ்யா 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 திவ்யாம்மா ஓ அதெல்லாம் சரியா பார்க்காம காலையில ஏன் சரியா பார்க்க ஆட்டோ வந்துச்சா என்னன்னு பாருடா என்னன்னு ஆட்டோ பாருங்க தண்ணி ஊத்தி எடுத்து பாருங்க திவ்யா 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 எந்திரிக்க மாட்டேங்க திவ்யா 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 ப்ளீஸ் திவ்யா பயமா இருக்கு திவ்யா ஆட்டோ சீக்கிரம் வர சொல்ல திவ்யா 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 ப்ளீஸ் திவ்யா திவ்யா எந்திரி திவ்யா என்னடா ஆட்டோ இங்கதான் வந்துட்டு இருக்காங்க பேசாம நானே தூக்கிட்டு போறேன்டா வண்டி வேணா ரெடி பண்ணிட்டான் கீழே போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ண தூக்கிட்டு போறேன் ஐயா 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 நீ எல்லாம் தூக்க வர போட்டு வைக்கல நீ தூக்கிட்டு போறதுக்குள்ள பாடி அருண் என்ன அருண் ரெடி ஆகி நிக்கிற என்ன உண்மையாலே நான் போயிட்டேன்னு முடிவு பண்ணிட்டியா இட்ஸ் ஜஸ்ட் a prank okay come on சரி சரி பாருங்க ஐயோ இவன் தூக்கிட்டு போக மாட்டேன் நான் போட்டுருவான்டா தூக்கிட்டு ஒரு வீடியோக்கு தூக்க மாட்டான் சரி ஓகே prank எப்படின்னு சொல்லுங்க குறைச்சு குறைச்சு அறியும்
நான் இனிமேல் கேரளா பாச அறிவு நான் அங்கிருந்து ஒட்டு கேட்டேன். அவனுக்கு தெரியும் கிடக்கான அவனுக்கு ஃபுல்லாக சொல்லலை. நீ அவன் வரனை மட்டும் பாடுறான்னு அவன் உட்காந்துருந்தா நீ வர்றதை பார்க்கறதுக்காக தான். ஆனால் என்ன டாபிக் என்னன்றது அவனுக்கே தெரியாது. டாபிக் எனக்கு மட்டும்தான் தெரியும். அரே பட்டி எப்படி அப்புறம் ஆட்டோலாம் கொடுங்க நெசமா வந்து பாருங்க. யாரு கால் பண்ணு? கஸ்டமர் கேர். சரி கஸ்டமர் அப்புறம் ஏதாச்சும் ஆனா எங்களுக்கு உடனே போன் அடிக்கணும். பிராங்க் ஏதாச்சும் எருமா மாடே நிஜமா பயந்து தொலைஞ்சிட்டு அழுது கதறேன். நீ இது அப்ப கூட உனக்கு எப்படி அப்படி நடிக்க அப்படியே படுத்து கிடந்தியா? அழுது கதறான் கடந்தாங்க. அழுது கதறான கண்ட ஒருத்தட்டு கண்ணீரை காணட்டாருன்னு மத்தி போயிடுச்சு. எங்க மத்தி போச்சு? வரவே இல்லை. சரி குல்ட ஓகே. அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டு போக மாட்டேன், புரியுதா? சப்பு அடிச்சு விடுவேன். குடிக்கிற தண்ணி தான். இல்லை குடிக்கிற தண்ணி, குடிக்கிற தண்ணி தான். அதை தான் மூஞ்சில் ஊற்றுனா. சரி இவன் எங்கேருந்து சார் பிடிச்சிட்டு இருந்தீங்க? தம்பி தானப்பா. எனக்கு ஏன் தம்பி மாதிரி தெரியல, உன் தம்பி மாதிரி இருக்கு. சரி ஓகே, பிராங்க் எப்படி இருந்ததுன்னு ரிவ்யூ சொல்லுங்க. கேமரா வந்து அப்படியே ஜூம் போய் அப்படியே அங்க பாருங்க முருகர் படத்துக்கிட்ட வடிவேலவா வந்து இருக்குது. தண்ணியை மூஞ்சில் பொழிச்சுனா ஊத்துவாங்க தெளிவாக. ரிவ்யூ சொல்லு. யாராவது மயக்க மாட்டேன் நான் கேட்குறேன். மயக்க மாட்டேன் அடுத்த செகண்ட் தூக்கின்னு ஓடணும்ல. சரி பிராங்க் எப்படி இருந்துச்சு ரிவ்யூ சொல்லுங்க. பாவம் நம்ம வச்சுருங்க. சத்தியமா கேவலமா இருந்துச்சு. கேரளா பாஷையில அறிவு. கேரளா பாஷையில் சொல்லுங்க. தெரியாதுன்னா தமிழ்ல பேசலாம். சப்டைட்டில் போட்டு நெஞ்சு படப்படன்னு இருக்கு. நீ வேற ஏன்டா இப்படி காமெடி பறையும் மூச்சுல தோடு பறையுமா? என்ன நீ புதுசா பேசிக்கிட்டு கடவுளே. நாளைக்கு கன்னடா கத்துக்கலான்னு இருக்கு. என்னடா ஒரு லாங்குவேஜா கத்துக்கிட்டு இருக்க? கஞ்சி முடியும் அறியும்னு சொல்லணும் எல்லாத்தையும். சரி ஓகே கூல்டன். படம் போட சொன்னீங்க. இது முடிச்சிட்டு போடுவோம். அதை தான் நான் கேட்டுட்டு இருந்தேன் இவகிட்ட. அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. படத்தை தாண்டா போடுன்னு வந்ததுலேருந்து படத்தை போடுறதுக்கு தான். சரி அதுக்குள்ள நேத்து நீ என்ன பண்ணல? காது கேட்கல. அது லியோ ஸ்டைல் யூ நோ சரி டிஃபரெண்டா இருக்கலாம். அதுக்கு லியோ பிட்டே தான். நிஜமாவே பிராங்க் வந்து நான் ரொம்ப பயந்து ரொம்ப கதறிட்டேன். கண்ணில் தண்ணி வரலன்னு நினைக்காதீங்க. வத்தி போயிட்டு இருந்தால் தானே வரும். சுத்தமாக இல்லை. இப்போ படப்படன்னு இருந்துச்சு நெஞ்சு மட்டும். நிஜமாவே ரொம்ப பயந்துட்டேன். நான் இந்த கான்செப்ட் ஏன்டா இப்படி கரெக்ட். யோசிக்கிறான் பாரு. சொல்றான் இல்ல அப்படி கல்யாணம் ஆனா எல்லா ஆம்பளையும் அப்படிதான் யோசிப்பாங்க. பாத்துருக்கேன் நிறைய. சொல்லக்கூடாது அங்க மைக்லயே சீக்கிரம் சொல்லக்கூடாதுன்ற எனக்கு ஒன்றும் புரியல. நிறைய பாத்துருக்கேன். இந்த வீடியோ நான் தான் எடிட் பண்ணுவேன். பாடி மாத்தி விளையா. ஓகே गाइस, இந்த டாபிக் மட்டும் கட் வாய்ப்பில்லை, நான் எல்லாத்தையும் போடுவேன். ஓகே ஓகே गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் गाइस. நினைக்கிறேன். நிஜமாவே இருக்கீங்களே நீ எனக்கு ஒரு மாதிரி அந்த இதாவே இருக்கு. படபடப்பா இருக்கான். ஹாஸ்பிடல் போலாமா? ஆட்டோ இப்போதான் ரிப்போர்ட் எங்க அந்த இப்போதான் ரிப்போர்ட்டே வாங்கிட்டு வந்தேன் காலையில. ஆட்டோ வர சொல்லிட்டு ஒரே ஏதாவது அடிச்சு உங்களை ஏத்திட்டு போயிடுமா? என்ன ஏத்துக்கு பேசாம என்ன ஏத்திட்டு போயிருங்க. எனக்கு அப்படிதான் இருக்கு. இப்போதான் ரிப்போர்ட்டே வாங்கிட்டு வந்தேன். இந்த பிள்ளை நான் சொல்லுவேன். நான் கஸ்டமர் கால் பண்ணா எப்படி ஆட்டோ வரும்? கஸ்டமர் கேரே வர மாட்டான் முதல்ல. गाइस நிஜமாவே ஓலா புக் பண்ணலாம்னு நினைச்சேன். சத்தியம் இந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிராங்க் பண்ண கூடாது. இது கேளுங்க, நான் ஓலா புக் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆட்டோ இதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? எனக்கு புக் பண்ண தெரியாது. நல்ல வாசி நேரத்துக்கு அவன் புக் பண்ணி வந்தானா என்ன ஆகுறது? ஒரு எமர்ஜென்சினா என்னால பண்ணுவேன். எப்படி என்ன நடந்து போகுது? தூக்கிட்டு ஓடுவேன். சரி गाइस, நிஜமாவே இந்த பிராங்க் வந்து தரமா திவ்யா வந்து என்னை பயமுறுத்திட்டாங்க. திவ்யா கூட சேர்ந்து இவனும் என்னை பயங்கரமாக வச்சு செஞ்சுட்டாங்க. 2 பேருமே பயங்கரமாக ப்ராங்க் பண்ணிட்டாங்க. இந்த ப்ராங்க் நிஜமாவே நான் சீரியஸாகவே என்னை ரொம்ப பயமுறுத்திருச்சு. இப்படிலாம் நான் கதறி அழுதது நான் எவ்வளோ தூரம் அழுததே இல்லை. ஸோ ரொம்ப நல்லா கதறி அழுதான்னு எனக்கு மட்டும் தான் गाइस தெரியும்.
ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா சூப்பராக ட்ரை பண்ணியிருக்கா. ஆல் தி பெஸ்ட். ஃபர்ஸ்ட் டைம் என்ன வந்து இவ்வளோ கதற விட்டதுக்கு. ஸோ இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இதேமாதிரி நெக்ஸ்ட் vlogல திவ்யாவும் நானும் இல்லை அருணும் யாரோ ஒரு ஆள் மீட் பண்ணுவோம். உனக்கு என்ன பேசுன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஓகே गाइस, புதுசா நம்ம சேனலை பார்க்குறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே गाइस, உங்ககிட்ட இருந்து டாடா பை பை சொல்றது நாங்க உங்க அம்மா தான் திவ்யா and அருண். லியோ. ஓகே गाइस, பை. லவ் யூ. லியோ பாத்தியா? பார்த்தேன். நான் என்னமோ இவள அடிச்சு கொண்டு போட்டது மாதிரி இவன் என்ன கடிக்கிறான். பெரிய நேரம் கிடைக்கிறான். தண்ணி தெளிச்சால அந்த தண்ணியெல்லாம் உனக்கு எடுத்துட்டான். நீ தண்ணி தெளிக்க சொன்னியா? என்னைய கடிக்கிறான். முதல்ல அவன் தண்ணி தெளிச்சிட்டான். என்னைய கடிக்கிறான். நான் என்னமோ அவளை அடிச்சது மாதிரி. சை